பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னது அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே நம்மள மாதிரி இருக்கு. என்னதுன்னு எதுவுமே புரியலையே. சரி கிட்ட போய் பார்க்கலாம். அடடா விக்ரம், வாங்க வாங்க. அப்போ இவ்ளோ நேரம் ஆதி மாமா விக்ரம் விக்ரம்னு சொன்னது இவரையா? ஓட கடவுளே, இவரை தானே நான் மித்துவுக்கு காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ மித்து இப்போ எங்கே போனான்னு தெரியலையே. ஐயோ இப்போ கூட எனக்கு இவரை பார்க்கும்போது மித்து செயல் அப்படியே தெரியுது. ஆதி, ஐம் ரியலி சாரி ஆதி. ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி கிளம்பணும், பட் ஹெவி டிராஃபிக், நல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அண்ட் டிராஃபிக்ல வர காட்டியும் போதும் ஆகிடுச்சு. ஐம் ரியலி 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 சாரி ஆதி. கரெக்டான டைம்க்கு எங்களால் வர முடியல. ஆமா ஆதி அண்ணா, ரொம்ப டிராஃபிக், அதனால தான் சாரி. இட்ஸ் ஓகே விக்ரம், நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். விக்ரம், பை த வே, இவன் என் தம்பி அர்ஜுன் அண்ட் இவங்க வைஷ்ணவி, அர்ஜுனோட வைஃப். வைஷு, எப்படி இருக்கீங்க? அக்கா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சஞ்சுகுட்டி எப்படி இருக்கீங்க? என்ன அர்ஜுன் ஆதி மாமா ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ரேணுக்காவே எனக்கு முன்னவே தெரியும். அடிக்கடி நாங்க கோவில்ல பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்கோம். ஆமா விக்ரம், ஆல்ரெடி வைஷ்ணு எனக்கு தெரியும். ஐயோ கடவுளே, இவங்கள தானே மித்து கிட்ட காட்டணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களே வந்திருக்காங்க. ஆனா இந்த மித்து எங்க போனா? அப்படியா? உண்மையாவே இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு வைஷு. எனிஹவ், ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். விக்ரம், பை த வே, இது என் தங்கச்சி தன்யா அண்ட் இவன் வருண். உங்களுக்கு தெரியும்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோட மச்சான். விக்ரம், தென் என் கூட கொஞ்சம் வாங்கல. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா அது, கண்டிப்பா. ரேணு, வா போலாம். விக்ரம் கிட்ட ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சாச்சு. ஆனா மித்துவ இன்னும் காணும். அவ ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு தானே போனா. ஆனா இன்னும் காணுமே. இப்போ என்ன பண்றது? அதேனா உங்க ஃபேமிலில உள்ள எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சிட்டீங்க. பட் உங்க வைஃப் மித்ரா மட்டும் இன்னும் எங்களுக்கு நீங்க இன்ட்ரோ பண்ணவே இல்லையே. எங்க அவங்க? ஆமாதி, நானும் கேட்கணும்னு இருந்தேன். உங்க ஒய்ஃப் எங்க? எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சிட்டீங்க. அவங்களையும் பார்த்துட்டோம்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் ரேணுவும் அம்மாவும் தான் உங்க ஒய்ஃபை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாண்ணா, உங்க ஒய்ஃபை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க எங்க? ஐயோ மித்து, எங்கடி போனேன்? இவங்கள தாண்டி உங்ககிட்ட காட்டணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களே வந்துட்டாங்க. ஆனா நீ எங்கடி போன? ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? இல்ல விக்ரம், அது மித்து. அம்மா ரேணு, சொல்றேன்னு கோச்சிக்காதம்மா. அது நல்ல நேரம் முடிய போகுது. சீக்கிரம் போய் நலங்கு வச்சு வளையல் மாட்டி விட்டனா நல்லா இருக்குமா? ஆமாம்மா ரேணு, நல்ல நேரம் முடிய போகுது. சீக்கிரம் போய் நலங்கு வச்சு வளையல் மாட்டி விட்டுருமா? சரிங்கம்மா, இதோ வரேன். விக்ரம், சஞ்சுவை கொஞ்சம் பிடிங்களேன். குடு ரேணு, நீ போய் வச்சுட்டு வா. என்ன இது, விக்ரம் ஃபேமிலி வந்துட்டாங்க. மித்துவா தான் கேக்குறாங்க. பட் மித்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணல. என்னாச்சுன்னு தெரியலையே. அது என்னடாச்சு? என்ன யோசிக்கிற? இல்லடா அர்ஜுன், அது மித்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா. பட் இன்னும் காணலடா. அதான் யோசிக்கிறேன். சரி ஓகேடா, நீ விக்ரம பாத்துக்கோ. நான் போய் மித்துவ கூப்பிட்டுட்டு வரேன். ஐயோ ஆதி மாமா, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க எங்கே இருங்க. இல்ல வைஷு, பரவாயில்ல, நானே போய் கூப்பிட்டுட்டு வரேன். அது என்னடா பேசுற நீ? விக்ரம் நீ இன்வைட் பண்ணி வந்திருக்காருடா. நீங்க இல்லனா அது நல்லா இருக்காது. அவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க இருடா, வைஷு போறேன்னு சொல்றால, அதனால அவ போயிட்டு வருவா. ஆமா ஆதி மாமா, நீங்க இல்லனா அது சரியா வராது. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரிமா வைஷு. அர்ஜுன், நீ வேணும்னா கூட போயிட்டு வாடா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா. அது கோவில் கொஞ்சம் கூட்டமா இருக்குல்ல, அதனாலதான் மித்து வர லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிமா வைஷு. அதேனா உங்க ஃபேமிலில உள்ள எல்லாரையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நாங்க வர வரைக்கும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுல ரொம்ப 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 நன்றிண்ணா. ஆமாடி, நாங்க கூட நினைச்சுக்கிட்டே வந்தோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும், நம்ம போய் வேஸ்ட் தானே. ஆனா நீங்க எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஐயோ விக்ரம், இதுல என்ன இருக்கு? நாங்க இன்வைட் பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கே உங்களுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். ஐயோ அது இதுல என்ன இருக்கு? ஆக்சுவலா இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்காது. இதை முடிச்சுட்டு அங்கேயும் போகணும். ஆமா அது என்ன, நான் கூட சொன்னேன் அங்க முடிச்சுட்டு இங்க வரலான்னு. ஆனா விக்ரம் தான் கேட்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆதி வீட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் அங்க போலான்னு சொன்னாரு. ஐயோ, என்ன இவங்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும்னு சொல்றாங்க. மித்துவ வேற இன்னும் காணலையே. இப்போ என்ன பண்றது? ஆதி,
அது ஆக்சுவலாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பட்டுமா ஆதி? சின்ன கிளம்புறீங்களா விக்ரம்? ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். அது மித்து இங்கே தான் கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்கா, வந்துருவா. அவளை பார்த்துட்டே போயிடலாமே. விக்ரம், அதான் அது என்ன சொல்றாருல, மித்ரா இங்க தான் எங்கேயோ பக்கத்துல போயிருக்காங்கன்னு. சோ இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணலாம். ஆமா விக்ரம், கொஞ்ச நேரம் மட்டும். மித்து கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. ஓகே ஆதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இது, மித்துவை இன்னும் காணல. ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொல்லிட்டு போனா. பட் இன்னும் காணல. மித்துவை தேடி போன வைஷ்வையும் காணலையே. என்னாச்சு, ஏதாச்சுன்னு எதுவுமே புரியல. என்ன இது, அந்த பொண்ணு இங்கே தானே நின்னா, ஆனா காணும் இப்போ. ஆனா அவ பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருந்தா. ஆனா என்ன மாதிரி எப்படி இருக்க முடியும்? அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் பக்கத்துலயே வந்தேன். ஆனா அதுக்குள்ள 2 பேரும் இடையில வந்துட்டாங்க. அவங்க மட்டும் வராம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை நான் பார்த்துருந்துருப்பேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி தான் இருந்தா. ஆனா என்ன மாதிரி எப்படி இருக்க முடியும்? ஒரு குழப்பமா இருக்கு. அப்பா, இங்கேதான் இருக்காளா? இவளுக்கு எங்கெல்லாம் என்ன? மித்து மித்து வைஷு, மித்து என்னடி இது, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ வைஷு, அதை ஏண்டி கேக்குற? இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஐயோ மித்து, அதை விடு, முதல்ல நான் சொல்றது கேள்வி. மித்து, அது நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தல, உன்ன மாதிரி ஒரு சாயல்ல ஒருத்தர் நான் அடிக்கடி பாப்பேன்னு. ஹே, அவரு வேற யாரும் இல்லடி, அது ஆதி மாமா ஃப்ரெண்டு விக்ரம் தாண்டி. என்ன வைஷு, அப்போ விக்ரம் வந்துட்டாரா? ஐயோ மித்து, அவர் எப்பவோ வந்துட்டாருடி. உன்னை தாண்டி ரொம்ப நேரமா ஆளை காணும். ஆமா, இங்க என்னடி பண்றடி? ஐயோ வைஷு, அது ஏண்டி கேக்குற? வைஷு, இப்போ நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா? ஹே, என்னடி உளற? என்ன பார்த்தேன்னு தெரியுமானா என்னடி, பேய் பூதம் இது மாதிரி ஏதாச்சும் பாத்தியா என்ன? ஐயோ வைஷு, இல்லடி வைஷு, நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டி. என்ன மித்து, என்னடி சொல்ற? ஐயோ ஆமா வைஷு, நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தேன்டி. அந்த பொண்ணு இங்க தானே நின்றுட்டு இருந்தா. எனக்கு பார்த்தோடே செம்ம ஷாக்டி. அது எப்படி வைஷு என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்க முடியும்? சரி ஓகே, பக்கத்துல போய் பார்க்கலாம் தாண்டி கிட்ட வந்தேன். ஆனா இடையில 2 பேர் ஒரு பெரிய அட்டைப்பொட்டியை தூக்கிட்டு வந்தாங்களா. அவங்க கிராஸ் ஆகிற டைம்ல அந்த பொண்ணு போயிட்டா போலடி. அந்த பொண்ணை காணும். அப்புறம் அந்த பொண்ணை தான் நான் அங்கே இங்கேயும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் உள்ள வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. என்ன மித்து, என்னடி சொல்ற நீ? ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணா? எனக்கு புரியலடி, நீ என்ன சொல்ல வரன்னு. என்ன புரியலையா? ஐயோ வைஷு, உனக்கு எப்படி சொல்ல புரிய வைப்பேன்? அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருந்தாடி. அப்படியே நான் கண்ணாடி முன்னாடி நின்னா எப்படி தெரியுமா அந்த மாதிரி இருந்தாடி. என்ன மித்து, என்னடி சொல்ற நீ சொல்றதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உன்ன மாதிரி சாயல்ல இருந்தாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ என்னடி அப்படியே பொண்ணு மாதிரி இருந்தாங்கன்னு சொல்ற. ஆனா உன்ன மாதிரி எப்படி மித்து இன்னொருத்தவங்க இருக்க முடியும்? ஐயோ வைஷு, அதான் எனக்கும் சத்தியமா புரியல. என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இப்படி இருக்க முடியும்? நான் பார்த்தேன்டியானா அந்த பொண்ணு என்ன மாதிரியே தாண்டி இருந்தா. பட் ஹேர் ஸ்டைல் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது மட்டும் தாண்டி வேற மாதிரி இருந்தது. பட் ஃபேஸ் அப்படியே என்ன மாதிரி இருந்துச்சுடி. ஐயோ மித்து, என்னடி சொல்ற? ஒண்ணு மாதிரியே வா. ஐயோ கடவுளே, எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்குடி. என்ன பார்க்கணும் போல இருக்கா? அடியே, நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்ன மாதிரி எப்படி இன்னொரு பொண்ணு இருக்க முடியும்னு. நீ என்னடானா அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வைஷு, என்ன மாதிரி இன்னொருத்தவங்க எப்படி இருக்க முடியும்? ஐயோ மித்ராலி, எனக்கு புரியுது. பட் இதை பத்தி நம்ம கொஞ்சம் லேட்டா பேசலாம், ஓகேவா? முதல்ல ஒன்று உள்ள போலாண்டி வாடி. ஏன்னா விக்ரம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருடி. அதோட ஆதிமாமா வேற ஒன்னு ரொம்ப நேரமா காணும்னு ரொம்ப பயந்து போயிருக்காருடி. நீ வா, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போலாம். ஐயோ ஆமால, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டல. ஐயோ கடவுளே, எல்லாம் அந்த பொண்ணுனாலதான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருந்தாலே தான் அவளை இவ்வளவு நேரமா சுத்தி அங்க எங்கன்னு தேடிட்டு இருந்தேன் தெரியுமா. அதனால தாண்டி ரொம்ப லேட் ஆகிட்டு. ஹிட்லர் வேற பாவம் என்ன ரொம்ப நேரமா தேடி இருப்பான்ல. ஐயோ அது மட்டும் இல்லடி, அந்த விக்ரம் அவரை இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும்டி, கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரி ஓகே, வா நம்ம போலாம். சரிடி, சீக்கிரம் வா. நானும் இன்னைக்கு அவரை உங்ககிட்ட காட்டியே ஆகணும். ஏன்னா எவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ எங்கேயாச்சும் நம்பினியா? இன்னைக்காச்சும் வந்து பாரு, அவர் அப்படியே பாக்குறதுக்கு ஒரு சாயல ஒன்ன மாதிரியே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் வா, நம்ம உள்ள போலாம். சரி ஓகேடி. ஆனாலும் வைஷு, அந்த பொண்ணு எப்படி என்ன மாதிரியே இருக்க முடியும்? ஐயோ மித்ராலிங், அதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போலாம், வா. சரிடி, போலாம். என்னடி இது, போலான்னு சொல்லிட்டு அங்க இங்கே சுத்தி பாத்துட்டு இருக்க? இல்லடி, அந்த பொண்ணு இங்க எங்கேயாச்சும் நிக்கிறாளான்னு பாக்குறேன். ஐயோ மித்ராலிங், உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆதி மாமா உன்னை காணணும் உள்ள ரொம்ப டென்ஷனா இருக்காடி. ஃபர்ஸ்ட் உள்ள போலாம், வா. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரிடி, வா போ. அது ஆக்சுவலா ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்காது. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போனோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்க ரொம்ப லேட்டா போயிடுவோம். ஸோ நாங்க கிளம்புறோம் ஆதி. ஸோ ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. ஆனா கண்டிப்பா உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா அது என்ன, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க, நாங்க கிளம்புறோம். அப்புறம் ஏற்கனவே விக்ரம் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா நீங்க உங்க ஒய்ஃப் மித்ராவை கூப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வரணும்.
ஐயோ இருக்கட்டுங்க, இதுல என்ன இருக்கு. சரி ஓகே விக்ரம், நீங்க கிளம்புங்க. அண்ட் வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் விக்ரம். அது இதுல என்ன இருக்கு, இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே ஆதி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். பாட்டிமா நாங்க கிளம்புறோம். சரிப்பா விக்ரம், பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க வந்ததுல உண்மையாவே எங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். மீனாட்சி, அந்த பொண்ணுக்கு ஒரு பேக்ல தேங்காய் பூ பழம் அப்புறம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புமா? சரிங்க அத்தை. அப்போ ஓகே ஆதி, நாங்க கிளம்புறோம். பார்க்கலாம். ஆமா அது என்ன, நாங்க கிளம்புறோம். அண்ட் உங்க ஒய்ஃபை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா. சரி விக்ரம், 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மித்து எங்கடி போயிருது இவ்வளவு நேரமா? இல்லை ஹிட்லர், ஆக்சுவலாக என்னன்னா சரி சரி அதை நான் அப்புறம் உனக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அது விக்ரம் வந்துட்டாருன்னு வைஷு சொன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேவா? சரிவா போகலாம். ஆமாம், அவர் எங்கே இருக்காரு? மித்து, அவர் இவ்வளவு நேரமா உனக்காக தான் வெயிட் பண்ணாரு. ஆனா நீ தான் வரவே இல்லை. ஜஸ்ட் நவ் இப்பதான் கிளம்பினாரு தெரியுமா? என்ன கிளம்பிட்டாரா? ஆதிமாமா என்ன சொல்றீங்க? விக்ரம் கிளம்பிட்டாரா? ஆமாமா வைஷு. ஹிட்லர் என்ன சொல்ற? விக்ரம் இப்பதான் கிளம்பினாரா? பட் நாங்க அவரை பார்க்கவே இல்லையே. அவர் இப்ப கிளம்பிருந்தாருன்னா எதிர்த்தாப்புல நாங்க பார்த்துருக்கணும்ல. ஆமா ஆதிமாமா, அவர் இப்பதான் கிளம்பினாருன்னா கண்டிப்பா எதிர நாங்க பார்த்துருக்கணும்ல. பட் ஆப்போசிட்ல அவரை நாங்க பார்க்கவே இல்லையே. இல்லமா வைஷு, நீங்க தெற்கு வாசல் வழியா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரை பார்க்கல. அவர் வடக்கு வாசல் வழியா கிளம்பிட்டாரு. தெற்கு வாசல் வழியா ரொம்ப கூட்டமா இருக்குன்னு. என்ன ஆதிமாமா இப்படி சொல்றாரு? அப்போ என்னைக்கு மெத்து கிட்ட அவரை என்ட்ரோ கொடுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? ஆதிமாமா, அர்ஜுன் எங்க? அது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து கார்ல வச்சுட்டு இருக்காங்க. அர்ஜுன் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ சரிங்க ஆதிமாமா, அப்ப நான் போய் பாக்குறேன். ஹிட்லர், ஐம் சாரி ஹிட்லர். எதுக்கு இப்போ சாரி? இல்லை ஹிட்லர், அது கண்டிப்பா நீ என் மேல கோமா இருந்திருப்பல. ஏன்னா விக்ரம் எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுக்கணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சாரி ஹிட்லர். கோவம்லாம் இல்ல மித்து, சின்ன வருத்தம். பிகாஸ் விக்ரமும் அவர் ஒய்ஃபும் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்கடி. பட் நீ தான் வரவே இல்லை. என்ன ஆச்சுடி உனக்கு? ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொல்லிட்டு போனேன். பட் வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகிட்டு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஐயோ அப்படியா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்களா? சாரி ஹிட்லர். ஆக்சுவலா நான் வேணும்லாம் லேட்டா வரல ஹிட்லர். ஆக்சுவலா வெளியில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மித்து, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு சாரி கேக்குற? ஒன்னும் இல்லடி, விடு சரியா? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம். சரி அதை விடு. எதுக்காக இப்ப நீ இவ்வளவு பதட்டமாகற? அம்மா அப்படி என்ன நடந்துச்சு வெளியில? ஹிட்லர், அதெல்லாம் ரெஸ்ட் ரூம் போனல. போயிட்டு வரும்போது ஹிட்லர், நீ சொன்னா நம்ப மாட்டேன், அப்படியே என்ன மாதிரியே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் ஹிட்லர். வாட் மித்து, என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமா ஹிட்லர், நான் சொல்றது உண்மை. அந்த பொண்ணு அப்படியே பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருந்தா. சரி ஓகே, பக்கத்துல போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலான்னு நான் பக்கத்துல போனேன். ஆனா அதுக்குள்ளார இடையில 2 பேரு ஒரு பெரிய அட்டைப்பட்டியை தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை காணும் ஹிட்லர். ஹிட்லர், என்ன யோசிக்கிற? இவன் என்ன பைத்தியம் மாதிரி உளறான் தானே யோசிக்கிற? ஆனால் நான் சத்தியமா உண்மையை தான் சொல்கிறேன் ஹிட்லர். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருந்தா. சரி ஓகே, நம்ம தூரமாக நின்று பார்க்கறதுனால தான் அப்படி அவள் தெரியறான் தான் பக்கத்தில் போய் பார்க்கலாம் தான் நான் போனேன். ஆனால் அந்த பொண்ணு அதுக்குள்ளார காணும் ஹிட்லர். இடையில மட்டும் அந்த 2 பேர் வராமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் பார்த்துருந்துருப்பேன். ஆனால் எப்படி ஹிட்லர், என்ன மாதிரி எப்படி இன்னொரு பொண்ணு இருக்க முடியும்? நீயே சொல்லு. சஷா, மித்துனுக்கு ஞாபகம் இருக்கா? நான் மும்பை போகும்போது ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை ஏர்போர்ட்ல பார்த்தேன்னு சொன்னல. நீ கூட அது என் பிரம்மன் சொன்ன. நீ மட்டும் இல்ல, வரணும் அதே தான் சொன்னான். இப்போ 2 கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை ஒன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருப்பாளோ அப்படின்னு தோணுதுடி. ஹிட்லர், ஆக்சுவலாக நீ சொன்னப்போ கூட நான் பெருசாக நம்பலை. அது நீ என்ன நிறைய மிஸ் பண்ணுற, அதனால தான் அப்படி தோணிருக்குன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நான் பார்த்தேன் ஹிட்லர். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு என்ன மாதிரி தான் இருந்தா. பட் தூரமாக நின்று பார்த்ததுனால தான் என் கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு நான் பக்கத்தில் போனேன். பட் அந்த பொண்ணை காணும் ஹிட்லர். ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருப்பாளோ. ஆனால் அது எப்படி ஹிட்லர்? ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி ஹிட்லர்? இது வரைக்கும் அப்படி யாரும் இருந்ததில்லையே. பின்ன இந்த பொண்ணு எப்படி என்ன மாதிரி இருக்க முடியும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பாப்பா ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறா? இது ஒன்னும் இல்லடி. ஜஸ்ட் அன்னைக்கு நான் எப்படி ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருப்பனோ அதே மாதிரி எனக்கு நீயும் பார்த்திருக்க, அவ்வளவுதான். மத்தபடி இதுல குழப்பிக்கிற அளவுக்கு ஒன்னும் இல்ல, சரியா? ரிலாக்ஸ் டி. இல்லை ஹிட்லர், அது எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு பார்க்க அப்படி என்ன மாதிரியே தான் இருந்தா. பட் கொஞ்சம் மாடர்னாக இருந்தா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் நான் தூரமாக இருந்து பார்த்தேனா, அதான் பக்கத்தில் போய் பார்த்துருந்தா
கண்டிப்பாக நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு அப்படி என்ன மாதிரி தான் இருந்தா. எப்படி ஹிட்லர் என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்க முடியும்? இது பாப்பா ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுறா? இல்ல கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு எதுவும் இல்லை சரியா? ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணை நீ கண்டிப்பா பார்த்துருந்தானா கண்டிப்பா ஒரு நாள் அவளை நீ மறுபடியும் பார்ப்ப. அன்னைக்கு நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆகாதடி. ஓகே, ஒன்றும் இல்லை, சில். ஓகே ஓகே ஹிட்லர், பட் கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் இன்னொரு டைம் பார்த்தனா அவள் யார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவள் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருந்தால அதனால அவள் யாராக இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் அவளை இன்னொரு வாட்டி பாப்பனா என்னன்னு தெரியலையே. மித்துக்குட்டி, நீ அடிக்கடி ஒன்று சொல்லுவல, விதிப்படி தான் எல்லாம் நடக்கணும்னு. அந்த பொண்ணை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு உன் விதியில இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை நீ இன்னொரு வாட்டி பார்ப்ப. அதனால அப்போ இதை பத்தி யோசிச்சுக்கலாம். முதல்ல அங்க எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஸோ கிளம்பலாமா? ஆமாம் ஹிட்லர், சரி ஓகே கிளம்பலாம். ஹிட்லர், அப்புறம் மறுபடியும் ஐ எம் ரியலி சாரி. நான் வேணும்லாம் லேட்டாக வரல ஹிட்லர். அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான். ஆனால் இன்னைக்கு நான் விக்ரமை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். சாரி ஹிட்லர், சாரி. இட்ஸ் ஓகேடி, ஒன்றும் இல்லை. அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். விக்ரம நீ எப்போ பார்க்கணும்னு விதி இருக்கோ அப்போ தான் பார்ப்ப போல இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, சரியா விடு. ஆக்சுவலாக கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இன்னைக்கும் அவரை உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க முடியலையேன்னு. பட் இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. கிளம்பலாமா? ஓகே ஹிட்லர், போகலாம். ஆனால் உன்னை விட நான் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் விக்ரம் இன்னைக்கு எப்படியாச்சும் பார்த்துடணுன்னு. பட் இன்னைக்கும் பார்க்க முடியாமல் ஆகிடுச்சு. சரி, நீ சொல்கிற மாதிரி எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். சரி ஓகேவா, போகலாம். எல்லாரும் அங்கே பாரு, நமக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. சரி ஓகே, கிளம்பலாம். சரி மித்துக்குட்டி, போகலாமா? வெற்றி, இந்த பீச் எல்லாம் லென்த்தா இருக்குல்ல? ஆமா மகா, ஏன் கேக்குற? இல்ல வெற்றி, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட அங்க போய் தூரமா உட்காந்துருக்கலாம்ல, அதான் கேட்டேன். மகா, கலாய்க்கிறியா? இன்னைக்கு என்ன வெற்றி, சுத்திலும் பாருங்க எவ்வளவு லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு. எல்லாரும் எவ்வளவு க்ளோஸா உட்காந்து பேசுறாங்க. நம்மளும் லவ்வர்ஸ் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு க்ளோஸா வந்து உட்காரலாம்ல. போதுமா மாமி? இப்போதைக்கு இது போதும். சரி ஓகே. எதுக்கு இப்போ இந்த டைம்க்கு பீச்சுக்கு வர சொன்னா? வெற்றி, இது என்னங்க கேள்வி? ப்ரப்போஸ் பண்ணினதுலேருந்து 2 பேரும் வெளில எங்கேயுமே போகலை. எனக்கு வேற ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அதான் அட்லீஸ்ட் பீச்சுக்காச்சும் போகலாமேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க? இல்லடி மாமி, டைமை பார்த்தல, 9க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டைம்ல சேஃப் இல்லைல, அதான் கேட்டேன். ஏன், நீங்கள் என் கூட தானே இருக்கீங்க, அப்புறம் என்னஹா? ஒரு பொண்ணு, நானே இவ்வளோ தைரியமாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்திருக்கா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? சரிங்க மாமி. மகா, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன வெற்றி, கிஸ் ஏதாச்சும் கேட்க போறீங்களா? எனக்கு கிஸ்ஸா? சாச்சா, அதெல்லாம் இல்லை. வெற்றி, இப்போ எதுக்கு இவ்வளோ பதட்டமாகறீங்க? ரிலாக்ஸ். நான் சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்டேன். நீ கேப்படி. பக்கத்துல இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கிறதுக்கே மனசுல ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. இதுல கிஸ் வேறையா? அதான் படப்படப்பா இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. என்கிட்ட இருக்கு இவ்வளோ படப்படப்பு? என்கிட்ட தானே க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க, அப்புறம் என்ன? ஏ மாமி, இல்லடி, எனக்கு இதெல்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்லை, அதான். ஓ, அப்போ நான் மட்டும் 4-5 பசங்களை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸாக வந்து உட்காந்து பழகிருக்கேனா? என்ன? என்னடி பேசுற? அது அப்படி இல்லை. நான் பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் இவ்வளோ க்ளோஸெல்லாம் இருந்து பேசுகிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? சரி ஓகே, எதை கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, கேளுங்க. அது ஒன்றும் இல்லை மாமி. நீ பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்ட, நீ பாட்டுக்கு உன்னோட டெசிஷனை மேக் பண்ணிட்ட. பட் உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? மாமி, உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன். ஏன்னா மேக்ஸிமம் பிராமின்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அதர் கேஸ்ட்லாம் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. பிராமின் டு பிராமின் மட்டும்தான் பண்ணிப்பாங்க. அதான், அதனால சின்ன டவுட், அதான் கேட்டேன். வெற்றி, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான். அம்மாவுக்கு நான் ரொம்ப செல்லம். அதோட அம்மா கிட்ட சும்மா போய் தான் சொன்னேன் நீங்கள் நானும் லவ் பண்ணுறோன்னு. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தான். ஆனால் அம்மாவுக்கு அப்படியே ஆப்போசிட் என் தோப்பனார். அதான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு அவங்க அக்கா பையன் வேணுகோபாலை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதோட எங்கள் அம்மா முன்னாடிலேருந்தே நீங்கள் நானும் லவ் பண்ணுறோம், அதனால் நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்போவோ ஒரு பொய் சொன்னேன், பட் இது எனக்கு உண்மையாயிடுச்சு. என் தோப்பனாரை சமாளிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி அம்மாலாம் ஓகே தான். தோப்பனாரை மட்டும் கொஞ்சம் சமாளிக்கணும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஓடி வந்துடுறேன், ஓகேவா?
என்ன ஓடி வர போறியா? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. என்னைக்கா இருந்தாலும் உங்க அப்பா என்னைக்கு சம்மதிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், சரியா? ஏன்னா உங்க அப்பாவோட ஆசையும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாருமே அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் உங்க அப்பாவும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால அதுல எதுவும் தப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஓகேவா? கொஞ்சம் இல்லை, நிறையாவே வெயிட் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும், ஓகேவா? வெற்றி, என் தோப்பலாரை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியலை. அவர் கண்டிப்பாக சம்மதிக்கவே மாட்டார். அவரை சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப இல்லை, ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். சரி, உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? எங்கள் வீட்டில் அம்மா அப்பா சம்மதத்தை விட பாட்டி சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் பாட்டி கூட முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க, ஆனால் இப்போ நல்லாவே மாறிட்டாங்க. அதனால பாட்டி சம்மதிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். சரி விடுங்க, எல்லாரும் எப்போ சம்மதிக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? சரிடி மாமி, டைம் ரொம்ப ஆகிட்டு, கிளம்பலாமா? வெற்றி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. ஆஹா, விளையாடுறியா நீ? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்டலில் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டா என்ன பண்ணுவா? நீ சீக்கிரம் வா, நான் உன்னை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஓகே? மார்னிங் ஆஃபீஸில் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே வெற்றி. நானும் ரொம்ப நேரமாக உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும்னு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். நானும் உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும் தாண்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வர மாதிரியே தெரியல. சரி, ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ லவ் யூ டி மாமி. லவ் யூ டு வெற்றி. ரொம்ப நிறைவா இருக்கட்ட. இன்னைக்கு பூஜாவோட சீமந்தம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா மீனாட்சி, எந்த குறையும் இல்லாம பூஜாவோட வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்ன, பூஜாவோட அம்மா இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க தான் ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அது மட்டும்தான் வருத்தம். ஆமாம்மா, நானும் பூஜாவோட அம்மா கிட்ட இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போங்க சம்மந்தி அம்மான்னு சொன்னேன். ஆனா அவங்க தான் சுத்தமா கேட்கலமா, உடனே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஊர்ல வேலையெல்லாம் இருக்குள்ள சாவித்ரி, போட்டது போட்டபடி தானே வந்திருப்பாங்க. சரிம்மா, ராகுல் தானே ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்கள டிராப் பண்ண போயிருக்கான். ஆமாம்மா, ராகுல் தான் போனான். மித்ரா, வைஷு, அடுத்து உங்க 2 பேர்கிட்ட தான் நல்ல செய்தி எதிர்பார்க்கிறோம். சீக்கிரமா 2 பேரும் நல்ல செய்தியை சொல்லிடுங்க, ஓகேவா? ஆமா மித்ரா, வைஷு, நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்தது உங்க 2 பேர்கிட்ட தான் நல்ல செய்தியை நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நீங்க பட்டு குழந்தைய தள்ளி போடுற அது எதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சதா? ஆதி அர்ஜுன் உங்களுக்கும் சேர்த்து தாண்டா சொல்றோம். சரிங்கம்மா. சரிங்கம்மா. சரிங்கன்னு சொல்றதோட நிறுத்திக்க கூடாது. சீக்கிரம் நல்ல செய்தி 2 பேரும் சொல்லணும். டேய் ஆதி அர்ஜுன், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தாண்டா, புரிஞ்சதா? புரிஞ்சதுமா. மீனாட்சி, சாவித்ரி, எது எப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்போ சரியாக நடக்குமா? சரிம்மா. அர்ஜுன், வைஷு, ஆதி, மித்ரா, டைம் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க போங்க. காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் தூங்குங்க போங்க. சரி ஜானு, மித்து வா போலாம். அத்தை, அத்தை என்னாச்சுத்தே? என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? அதானே, என்னம்மா எல்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். மித்ரா, வைஷு கிட்ட நல்ல செய்தி சொல்லுங்கன்னு சொன்னோன்னே மூஞ்சி மாறிட்டு என்னமாச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாவித்ரி. அது சும்மா உங்ககிட்ட இப்படி நம்ம எல்லாரும் இருக்கும்போது குழந்தைய பற்றி பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல, அதனால தாம்மா சொன்னேன். அத்தை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்த்தே. ஆனால் அவங்களுக்கும் கல்யாணம் ஆக்கி 5-6 மாதம் ஆகிட்டுலத்தே. எல்லாருமே இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே காலகாலத்தில் நடக்கணும்லத்தே, அதனால தான் அப்படி சொல்கிறோம். சரிம்மா, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடக்கும். சரிம்மா, எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்கலாம். சாவித்ரி, பூஜா தூங்கிட்டால. ராகுல் எப்போ வருவான்? பூஜாவை முன்னாடியே தூங்க வச்சிட்டம்மா, அவன் ரொம்ப டயர்டாக இருந்தா, அதனால முன்னாடியே தூங்கிட்டா. ராகுல் சம்மந்தி அம்மாவை ரயில்வே ஸ்டேஷனில் இந்நேரம் ஏற்றி விட்டுருப்பாம்மா, வந்துகிட்டு இருப்பான். ஓ சரிம்மா, அப்போ நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் ரூமுக்கு போகிறேன். சரிங்க அத்தை. கடவுளே, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஒரு தடவையும் குழந்தைய பற்றி பேசும்போதெல்லாம் மித்ரா முகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதே அளவுக்கு ஆதி முகத்தில் வருத்தம் இருக்கிறத நான் கண்ணால் பார்க்குறேன். பாவம் என் பேர் ஆதி, இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குவான். அவனுக்காக வாச்சும் மித்ராவுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்க கடவுளே, கொடுத்துருங்க. பாவம்
அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாமல் அவள் குழந்தைய பற்றி நிறைய கனவு கண்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ள ஆசை தானே. அவள் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்தாவே தெரியுது. சீக்கிரம் அவளுக்கும் குழந்தை பெற்றுக்கிற ஆசை இருக்குன்னு. நீங்கள் தான் கடவுளே அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை சீக்கிரமாக கொடுக்கணும்.